வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்திருக்கின்றோம். தமிழக சட்டசபையில் தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது. குறிப்பாக அந்த வாக்கெடுப்பினூடாக அவர்கள் பெரும்பான்மையை பெற்று முதலமைச்சராக தொடர்ச்சியாக இந்த சட்டசபையினூடாக தேர்ந்தெடுக்கப்படுவது என்பது வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கிடைத்திருக்கிறது. இதே நேரத்தில் பல்வேறுபட்ட வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எம்பிக்கள் ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய வன்னியரசு சில விடயங்களை ஈழத்தமிழர்கள் சார்பாக தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஈழத்தமிழர்கள் தம்மை தாமே ஆளக்கூடிய உரிமையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இதனை தமிழக அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், தமிழக சட்டசபை தேர்தல் என்பது நடைபெற்று முடிந்து தமிழக வெற்றிக் கழகம் அமோக வெற்றியை பெற்றிருந்தது. அதிலும் குறிப்பாக சில ஆசனங்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை, அதாவது போதுமான இடங்கள் கிடைக்கப்பெறவில்லை. ஆனாலும் அவர்கள் ஏனைய கட்சிகளுடன் கூட்டணி, அதாவது ஆட்சி அமைப்பதற்கான கூட்டணியை ஏற்படுத்திக் கொண்டார்கள். இதன் அடிப்படையில் சில கட்சிகள் கூட்டணியாக இணைந்து கொண்டது என்பது தெரியும். இதே நேரத்தில் குறிப்பாக தமிழகத்தினுடைய தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களின் போது பல்வேறுபட்ட விடயங்களை முன்வைத்திருக்கின்றார். அதில் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் சார்பாகவும் பேசியிருக்கின்றார். அந்த வகையில் தற்போது வந்திருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கமானது நிச்சயமாக ஈழத்தமிழர்கள் சார்ந்த விடயங்கள்ல அதிக கரிசனை கொண்டு செயல்படும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை என்பது இங்கிருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கிறது, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கிறது. இதே நேரத்தில் அவருடைய வெற்றிக்கு பிற்பட்ட கால பகுதியில் பார்க்கிற போது இங்கிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களாகட்டும் இல்லாட்டி தமிழ் மக்களுடைய ஈழத்தமிழர் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக பேசக்கூடியவர்கள் அவருக்கான சில அறிவிப்புகளை கோரிக்கைகளை எல்லாம் விடுத்ததை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதன் அடிப்படையில் குறிப்பாக ஈழத்தமிழர் சார்ந்தும் வரப்போகிற மே 18 நினைவு தினம் சார்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்கள் இங்கிருந்து கோரிக்கைகளாக சென்றிருக்கிறது. இதே நேரத்தில் சட்டசபையிலேயும் ஈழத்தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவை பற்றி தான் வன்னியரசு எம்எல்ஏ குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையினுடைய சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் கீழ் இப்போதும் ஈழத்தமிழர் பல்வேறுபட்ட இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கால் நூற்றாண்டு காலம் ஈழ தந்தை செல்வா காந்தியின் அகிம்சை வழியில் ஈழத்தமிழ் போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார். அவரை தொடர்ந்து விடுதலை புலிகளின் தலைவர் ஆயுதம் ஏந்தி தமிழ் தேசிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். ஆனால் கடந்த 2009ஆம் ஆண்டு மே மாதம் இந்திய அரசுடன் உலக நாடுகள் சேர்ந்து ஈழத்தமிழ் போராட்டத்தை முடக்கியிருந்தது. அந்த இறுதிக்கட்ட போரின் போது தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் என்று தெரிவித்திருக்கின்றார். ஈழத்தமிழர்களுடைய அரசியல் தேவைகளை நிறைவேற்ற இந்திய இலங்கை அரசு ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த ஒப்பந்தமானது இன்றும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இவ்வாறாக தற்போதும் ஈழத்தமிழர்கள் பல்வேறுபட்ட இன்னல்களை அனுபவித்து வருகின்றார்கள் என்ற ரீதியில் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். எனவே தற்போது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக அரசு தனித்தமிழ் ஈழத்தை மீட்டமைப்பது ஈழத்தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஆதரிக்கும் வகையிலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் அதே நேரத்தில் இந்த மே 18 நினைவு தினம் அன்று தமிழ் ஈழக்கணப்போடு உயிரிழந்தவர்களுக்கு வணக்கம் செலுத்தும் நிகழ்வில் தமிழக அரசு பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர்களுக்கு முந்தைய அரசு நிறைவேற்றி இருக்கக்கூடிய திட்டங்களை தற்போதைய அரசும் ஆட்சியிலையும் தொடர வேண்டும் என்று சொல்லியும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இங்கிருந்தும் பல்வேறுபட்ட தமிழ் பாராளுமன்ற எம்பிக்கள் இவ்வாறான விடயங்களை வலியுறுத்தியிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் மே 18 பாராளுமன்றத்தில் இனப்படுகொலை நாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அது புதிதான விடயமல்ல, இதற்கு முன்னரும் அப்படியான விடயங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது இருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கத்திலையும் இந்த விடயத்தை கேட்டு நிற்கின்றார்கள். அதனுடைய ஒரு குரலாகத்தான் இவருடைய குரலும் அமைய பெற்றிருக்கிறது. அது மட்டுமன்றி இலங்கையில் தங்கி இருக்கக்கூடிய ஏதிலிகளுக்கு இந்திய பிரஜா உரிமை பெற்றுக் கொடுக்க தமிழக அரசு பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உறுப்பினரான வன்னியரசு முதலமைச்சரான விஜயிடம் நேற்றைய தினம் அளவிலையும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஈழத்தமிழர் தம்மை தாமே ஆளக்கூடிய நிலையில ஒரு உரிமைகளை இந்த அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. அது மட்டுமன்றி குறிப்பாக ஈழத்தமிழ் ஏதிலிகள், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கான இந்த பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர் கூறியிருக்கின்றார். எனவே ஈழத்தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகளை மிக முக்கியமான பிரச்சனைகளை இவர் சட்டசபையில் பேசியிருப்பது என்பது ஈழத்தமிழர்கள்
அவர்கள் இதனை வரவேற்றிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இந்த ஒரு குரல் ஒலித்தது ஆனது ஏனைய பல நாடுகளிலும் ஈழத்தமிழர்கள் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக பேசுவதற்கு மிக முக்கியமாக மாற்றமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் ஈழத்தமிழர்களுடைய நியாயமான அரசியல் உரிமைகளின் அடிப்படைகளில் நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுக்க தமிழக அரசாங்கத்துடன் இணைந்து செயலாற்றுவதற்கும் நெருக்கமாக பணியாற்றுவதற்கும் தாங்கள் தயார் என்று சொல்லி பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது. தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் பிரித்தானிய நாடாளுமன்றத்தினுடைய தமிழர்களுக்கான அனைத்து கட்சி குழு சார்பாகவும் தொழிற்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான சிபோன் மெக்டோனா மற்றும் உமாகுமரன் ஆகியோர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய வாழ்த்து செய்தியில தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களும் ஈழத்தமிழர்கள் சார்ந்து பேச வேண்டும் என்றதுதான் அவர்களுடைய கருத்தாகவும் அமைய பெற்றிருக்கிறது. எனவே முதலமைச்சருக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய கடிதத்தில் இருந்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கிற போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜயனுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலையும் குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் மிக முக்கியமானதுன்னு சொல்லி பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி விஜயனுடைய ஆட்சி காலத்தில் அனைத்து மக்களுடைய ஜனநாயக விழுமியங்களும் கட்டியெழுப்பப்படும் என்று சொல்லி தாங்கள் நம்புவதாக கூறியிருக்கிறார்கள். இதற்கமைய பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழ் சமூகம் தமிழ்நாட்டுடன் ஆழமான மற்றும் நீடித்த பிணைப்பை கொண்டிருக்கிறதாகவும் அந்த அறிக்கையில கூறப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சனை இல்லை, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அதே பாணியை தான் பின்பற்றுவதாக இலங்கை மீனவ மற்றும் தொழிலாளர்களுடைய கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பில் விஜய் மத்திய அரசினுடைய கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நிலையில் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது அவர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக ஜெய்சங்கருக்கு கடிதத்தை அனுப்பியிருந்தார். குறிப்பாக இந்திய இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், அதில் பிரச்சனைகள் என்று சொல்லி பார்க்கிற போது குறிப்பாக இங்கிருந்து கடற்றுள்ள முன்னெடுக்கப்பட்ட, அதாவது சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களையும் இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டவர்களையும் விடுவிக்க வேண்டும் என்ற ரீதியில் அவர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதத்தை அனுப்பியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் சார்ந்த சில விடயங்களையும் சுப்பிரமணியம் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களூடாக பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் குறிப்பாக வெறுமனவே ஒரு கடிதங்களை அனுப்புவதனூடாக மட்டுமன்றி ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும், அதனூடாக தீர்க்கமான நல்ல முடிவு எடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த மீன்பிடி சார்ந்து இலங்கை மீனவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைகின்றார்கள். எனவே அவை பற்றி தீர்க்கமான முடிவு உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக அமைய பெற்றிருக்கிறது. இவ்வாறாக ஈழத்தமிழர்கள் சார்ந்தும் குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய புதிய தலைமை முன்வைத்திருக்கக்கூடிய இல்லாட்டி பேசப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றோம். தொடர்ச்சியாகவே நாங்கள் தொடர்ந்து காத்திருக்க வேண்டும் எவ்வாறான முடிவுகள் எடுக்கப்பட போகிறது என்று சொல்லி. அதில் மிக முக்கியமாக இந்த மே 18 இனப்படுகொலைக்கான நாளாக அனுஷ்டிப்பார்களா என்பது தொடர்பில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எனவே அந்த விடயத்தை நிச்சயமாக நடைபெற்று முடிப்பார்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.